तुमेचे नीचे काचे नीचे चीचे माचिनो சுமேச்சே நீச்சே காச்சே மீச்சே சூச்சே நாச்சினோ. இந்த மாதிரி அர்த்தமில்லாத உணர்ச்சிகள். இந்த உணர்ச்சிக்கு ஏதாவது அர்த்தம் இருக்கா? எதுக்காக இந்த மாதிரி நான் எக்ஸ்பிரஷனை வெளிப்படுத்துகிறேன்? ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை. இப்போ நீங்கள் வந்து சிரிக்கிறீங்க, என்ன எதுக்காக சிரிக்கிறேன்னா காரணம் சொல்ல முடியும். ஒரு ஜோக் சொன்னால் சிரித்தேன். அப்போ எதுக்காக அழுகுற? இப்போ யாராவது அழுகுறாங்க, எதுக்காக அழுகுறாங்க? அவங்க வீட்டுக்காரருக்கு அடிபட்டுச்சாங்க கையில், அதனால அவங்க அழுகுறாங்க. அப்போது அழுகிறதுக்கு சிரிக்கிறதுக்கு ஏன் இவர் கோவப்படுறாரு அப்படின்னா அவர் ஏதோ தப்பு பண்ணிட்டாரு, அதனால இவர் கோவப்படுறாரு. அப்போ எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. கோபத்துக்கு, அழுகைக்கு, சிரிப்பதற்கு, பரிதாபப்படுறதுக்கு, பாவப்படுறதுக்கு. ஏன் பரிதாபப்படுறாங்க? அவங்களுக்கு சாப்பாடே இல்லையா, அதனால தான் இவங்க பரிதாபப்படுறாங்க. அது அவங்கள கேட்டு. ஏன் இவங்கள சோகமாக இருக்காங்க? 10 நாள் ஆச்சு இவங்க வீட்டுக்காரர் எங்கே போனார்னே தெரில, அதனால் இந்த அம்மா சோகமாக இருக்காங்க. அப்போ எல்லா உணர்ச்சிகளுக்கும் ஒரு காரணம் இருக்குது. காரணமே இல்லாமல் ஒரு உணர்ச்சிகள் இருக்காதா? இருக்கும். அதுதான் கலை, அதுதான் பாடல். பாடும்போது நீங்கள் வந்து चे छिके चिमी चिने चेता चितू चुला चिका कचमे कचमे कची किचन चुमे कचुमे कचुमे कचिन चमचुमे दचमे दचमे दचमी चलचुमे दचुमे लचुमे दचुलु चलचुमे अचुमे अचुमे अचुलु चलचुमे. இப்படி பாருங்கள். இது இப்போ நான் வந்து சிரிக்கிற மாதிரி, அழுகிற மாதிரி, கோவப்படுற மாதிரி எனக்கு உணர்ச்சிகள் வந்தது, நான் வர வச்சேன் அப்படின்னா இதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா? இல்லை. அப்போ காரணமே இல்லாமல் உன்னால் உணர்ச்சிகளை வர வைக்க முடியும். அதுதான் பாடல். பாடும்போது இந்த மாதிரி காரணமே இல்லாத உணர்ச்சிகளோட நீ பாட்டு பாடணும். ஓகேங்களா? காரணமே இல்லாத உணர்ச்சிகளோட இந்த பாட்டை நம்ம சம்மந்தப்படுத்தணும். இந்த பாட்டை வந்து பாடல் வந்து காரணமே இல்லாத உணர்ச்சிகளோட நமது முகபாவம். சும்மா பாட்டு பாடுறத விட சச்சிமி செல்ல சிக்கி சிம சிக்கி சென்ன சின்னோ தச்சிமி செல்ல சிக்கி செம சிக்கி செக்க சின்னோ அப்படின்னு பாட்டு பாடுறத விட தச்சிக்கி செல்ல சிக்கி செக்க சிக்கி சொல்ல சின்னோ தச்சிக்கி செல்ல சிக்கி செத சினி செல்ல சின்னோ தச்சிக்கி செல்ல சினி செத சினி செல்ல சின்னோ கச்சிக்கி செல்ல சிக்கி செத சினி செல்ல சின்னோ கொச்சிக்கி செல்ல சிக்கி செத சினி செத சின்னோ தச்சி 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 தச்சிக்கி தச்சிக்கி செல்ல சினி தச்சிக்கி செல்ல சின்னோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இதுக்கு என்ன காரணம்? ஏன் அழுத, ஏன் இப்போ சிரிச்ச, ஏன் இப்போ கோவப்பட்ட? ஒரு காரணமும் கிடையாது. அப்போ காரணமே இல்லாமல் நம்மளால் உணர்ச்சிகளை வெளிப்படுத்த முடியும். அந்த மாதிரி பாட்டு பாடணும். ஒரு பாட்டு பாடும்போது நமது உணர்ச்சிகள், நம்ம இந்த பாடலை வந்து காரணமே இல்லாத உணர்ச்சிகளோடு தொடர்புப்படுத்தணும். உணர்ச்சிகளை வெளிப்படுத்தி பாட்டு பாடினா இன்னும் நல்லாயிருக்கும், புதுமையாக இருக்கும். புதிய புதிய பாடல்கள், புதிய புதிய அனுபவம், கேட்குறவங்களுக்கு சுவாரஸ்யமாக இருக்கும். நான் இப்படி சும்மா தச்சிமி செல்ல சிக்கி செம சிக்கி சேக்க சின்னோ இது கேட்குறதுக்கு நல்லா தான் இருக்குது. அதே இடத்துல கேட்குறவங்களுக்கு ஏதாவது புதுமையாக, இன்னும் ஏதாவது கேட்குறவங்களுக்கு இன்னும் சுவாரஸ்யமாக தச்சிக்கி செல்ல சிக்கி சென்ன சின்னி செல்ல சின்னோ அப்படின்னு உணர்ச்சிகளை வெளிப்படுத்தும் போது பார்க்குறவங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நம்ம பார்க்குறவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும். அதான் பாட்டோட நோக்கம். என்னது? ஏன் பாடுறோன்னா மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி அவங்க சந்தோஷப்படுறத பார்த்து நாம் சந்தோஷப்படணும். அதுதான் வந்து பாட்டோட நோக்கம், கலைகளோட நோக்கம். ஒரு ஓவியம் வரைஞ்சி மற்றவங்கள அது சூப்பராக இருக்குது, இந்த படம் சூப்பராக இருக்குது அப்படின்னு அவங்க சந்தோஷப்படுறாங்க, அதை பார்த்து நாம் சந்தோஷப்படுறோம். மற்றவங்க சந்தோஷப்படுறதுக்கு நாம் காரணமாக இருக்கிறோம். நாம் ஒரு செயல் செய்து பிறரே அதான் பாடுவது, டான்ஸ் ஆடுறோம், சூப்பராக இருக்குது அந்த டான்ஸு அப்படிங்கிற அந்த மாதிரி மற்றவங்களை சந்தோஷப்படுத்துறது. அதன் மூலம் நமக்கு பெருமை பிறரை சந்தோஷப்படுத்தி நாம் அதன் மூலம் பெருமையை தேடுவது. அதான் வந்து கலைகளோட நோக்கம். அதனால் நல்ல பண்புகளை வளர்க்கணும், யாரும் மற்றவங்களுக்கு துன்பத்தை தரக்கூடாது அப்படின்னா நீ வந்து கலைகளை கற்றுக்கோ. கலைகளை கற்றுக்கிறது மூலமாக என்ன ஆகும் அப்படின்னா நீ பிறரை சந்தோஷப்படுத்தி தான் இன்பத்தை காணுவாய். அதான் கலைகளுக்கான. அப்போது நல்ல பண்புகளை பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்னா ஓவியம் வரைய கற்றுக் கொடுங்கள், பாட கற்றுக் கொடுங்கள், ஆட கற்றுக் கொடுங்கள், சிற்பம் செய்ய கற்றுக் கொடுங்கள், கவிதை எழுத சொல்லுங்கள். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அது வந்து மற்றவங்களை சந்தோஷப்படுத்துகிற நோக்கமாக இருக்குது. அதோட நோக்கமே பிறரை சந்தோஷப்படுத்துவதாக இருக்குது. அப்போ நீ வந்து ஒரு ஓவியம் வரைஞ்சி மற்றவன்ட்ட காமிக்கிற, ஒரு பாட்டு பாடுற, மற்றவங்க நல்லா இருக்குது சூப்பராக ஒரு பாட்டு பாடுன்றாங்க, நீ பாடுற, அவங்க சந்தோஷப்படுறாங்க, அதை பார்த்து நீ சந்தோஷப்படுற. உன்னால் மற்றவங்கள சந்தோஷப்படுத்தாமல் என்னால் இருக்கவே முடியாது, என்னால் பாடாமல் இருக்க முடியாது, என்னால் டான்ஸ் ஆடாமல் இருக்க முடியாது. அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல பண்பு பாருங்களேன். பிறரை சந்தோஷப்படுத்தாமல் என்னால் இருக்க முடியாது, பிறரை சந்தோஷப்படுத்தி பார்க்கணும், என்னால் பாடாமல் இருக்க முடியாது. நான் பாடுறதை பார்த்து மற்றவங்க சந்தோஷப்படுறதை பார்க்கும்போது எனக்கு சந்தோஷமாக இருக்குது, அதனால் நான் பாடாமல் இருக்க மாட்டேன். அப்போ ஒரு கலைகளை கற்றுக்கிட்டவங்க மற்றவங்களை கெடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க, மற்றவங்களை துன்பப்படுத்தணும்னு நினைக்கவே மாட்டாங்க. அதனால் இந்த கலைகளோட வேல்யூவை பார்த்தீங்களா?
அதான் வந்து ரொம்ப அற்புதமான ஒரு நல்ல பண்புகள். இந்த இயற்கையில் எல்லாமே வந்து இயல்பாக எப்படி கிடைக்கிறது, ரொம்ப ஈஸி. மகிழ்ச்சியான வழியில் பிறரை எப்படி சந்தோஷப்படுத்துறது, எளிதான வழி. தச்சி 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 திச்சில சித்தி தச்சி தச்சி தச்சிக்கோ தச்சிக்கி செல்லச்சிக்கோ தச்சிக்கோ தச்சிக்கோ தச்சிக்கி செல்லச்சிக்கோ தச்சிக்கோ தச்சிக்கோ லச்சிக்கி செல்லச்சிக்கோ தச்சி தி செல்லச்சிக்கி தச்சிக்கி செல்லச்சிக்கோ. அந்த மாதிரி உணர்வுகளை வெளிப்படுத்தி ஒரு பாட்டு பாடணும். ஆனால் இந்த உணர்வுகளுக்கு என்ன காரணம்? ஏதாவது லவ் பண்ணிவிட்டு ஏதாவது பொண்ணு ஓகே சொல்லிட்டாங்களா, லவ் அக்செப்ட் பண்ணிட்டாங்களா? இல்லை, எதுவும் கிடையாது. சிங்கிளாக தான் இருக்கிறோம். ஆனால் வந்து சும்மா இது கலை, மற்றவங்க சொந்த உணர்ச்சி. இந்த உணர்ச்சிகளுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது, பின்னாடி எந்த அர்த்தமும் கிடையாது. ஏதாவது ஆயிடுச்சு, ஏதாவது ஒன்று உனக்கு எதுவுமே கிடையாது. ஆனால் பாடல் இப்படித்தான் பாட வேண்டும், ஒரு ஓவியம் இப்படித்தான் வரைய வேண்டும். ஒரு ஓவியத்தை வரையும் போது இங்கே உள்ள காட்சிகளை வரையக்கூடாது. நீ பார்க்குற மரத்தையோ செடியோ கொடியோ வரையாத. அப்போ எதை வரையணும் அப்படின்னா, இந்த உலகத்தில் பார்க்குற எதையுமே வரையாமல் நீ ஒரு 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 ஓவியம் முன்னால் வரைய முடியும். இங்கே பார்க்குற மரம் செடி மனுஷங்க இவங்கள வரைஞ்சாதான் அது ஓவியம், இவங்கள நான் வந்து கிறுக்குவேன் அல்லது மாடர்னாக பண்ணுவேன், ஆனால் இந்த ஓவியம் இந்த உருவங்கள் இல்லாமல் என்னால் ஓவியமே வரைய முடியாது அப்படின்னு நினைக்கிறாங்களோ, அதுதான் தப்பு. இங்கே இருக்கிற உருவங்கள் எதுவுமே இல்லாமல் உன்னால் ஓவியம் வரைய முடியும். இந்த உருவங்களே இல்லை, அப்போ அதற்கான வழிமுறை தான், அதுதான் புதிய ஓவியம், அதுதான் மனிதர்கள் வரைய வேண்டிய ஓவியம். இப்போ நான் பாடின பாட்டு மனிதர்கள் பாட வேண்டிய பாட்டு. அப்போ சிற்பங்கள்னால் என்னது? உருவங்கள். இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆடுக்கு மாட்டு இது எல்லாமே உருவம் சார்ந்தது. இதுக்கு எல்லாமே உருவம் இருக்குது. ஆடுனா இப்படி ஒரு உருவம் இருக்கும், அதுக்கு மனுஷங்கன்னா இப்படி ஒரு உருவம் இருக்கும், முகத்தை இப்படி தலை இருக்கும், இப்படி கையில் 2 சோல்டு 2 கை தொங்கிட்டு இருக்கும். இதெல்லாம் மனித உருவங்கள். ஒரு கல்லுன்னா இது கல்லுன்னு எப்படி அதோட வடிவம் அதோட தன்மை அதன் நிறம் எல்லாம் வந்து அதை காமிக்குது. அது என்னதுன்னு நம்மளால் வந்து உணர முடியுது. அப்போது இங்கே இருக்கிற எல்லா பொருளுமே ஒரு உருவம் சார்ந்து இருக்கிறது. அப்போ அந்த உருவத்துக்கு நம்ம இந்த உலகத்தில் இருக்குது. அப்போ நாம் வந்து ஒரு உருவத்தை உருவாக்குறோம் அப்படின்னா அது இந்த உலகத்தில் உள்ளதாக இருக்கக்கூடாது. இந்த உலகத்தில் எதையாவது எங்கேயாவது இது மாதிரி நான் இது மாடு தானே இது ஆடு தானேன்னு ஒரு ஓவியத்தை வரையக்கூடாது. நீ ஒரு உருவத்தை வரையணும், அது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது. அந்த உருவம் இந்த உலகத்தில் இல்லாததாக இருக்க வேண்டும். அப்படி நம்மளால் வரைய முடியும். அதுதான் சிற்பம். அதுதான் சிற்பம் இல்லை, அதாவது உருவம். அதான் வரைய முடியும்னு சொல்லிட்டேன். செய்ய முடியும். வரைய முடியுங்கிறது ஓவியத்துக்கு, செய்ய முடியும் என்பது சிற்பத்திற்கு. அப்போ இந்த உலகத்தில் இல்லாத உருவங்களை உன்னால் உருவாக்க முடிந்தால் அதற்கு பெயர் தான் சிற்பம். இந்த உலகத்தில் இல்லாத ஒரு காட்சியை உன்னால் வரைய முடிந்தால் அதற்கு பெயர் தான் ஓவியம். இந்த மாதிரி இது ஓவியத்துக்கான இலக்கம், அது சிற்பத்திற்கான இலக்கணம். கொஞ்சம் முன்னாடி நான் பாடலுக்கான இலக்கணம் டன்